9.4ல ஃபஸ்ட்டு சம்பா எவாலுவேட் த ஃபாலோயிங் லிமிட்ஸ். எவாலுவேட் ஃபஸ்ட் சம் பாருங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1/x the whole power 7x. கொஸ்டின் அடிக்கலாமா? இந்த 1 + 1/x the whole power 7xஐ 1 + 1/x the whole power x the whole power 7 அடிக்கலாமா? இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 1/x the whole power xக்கு ஆன்சர் என்ன? ஈயா. அப்போ இது வரைக்கும் ஆன்சர் என்னது? ஈயா. பவர் என்ன இருக்குது? 7 இருக்கா? ஸோ ஆன்சர் என்ன? e power 7. ஓகேவா? 1 + 1/x 1 + 1/x the whole power xக்கு e. இப்போ e போட்டால் பவர் 7 இருக்கா? e power 7. அடுத்து 7 பாருங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எக்ஸ்டென்ஸ் டு 0 1 + x the whole power 1/3x. கிவன் சம் எழுதிக்கோங்க. 1 + x the whole power 1/3xஐ 1/x the whole power 1/3 எழுதிக்கலாமா? இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 + x the whole power 1/x the whole power 1/3. பாருங்கள் 1/x × 1/3 வந்து கரெக்டாக 1/3x வந்துடும். 1 + x the whole power 1/x அதுக்கு ஆன்சர் பாருங்கள். 1 + x the whole power 1/xக்கு ஆன்சர் என்ன? e. அப்போ ஆன்சர் என்ன? பவர் 1/3 e power 1/3. ஓகேவா? அடுத்தபடியாக லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + k/x the whole power m/x. கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஓகே, எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஃபினிட்டி தானே. அப்போ எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி போடலாமா? அப்போ எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி போடுங்க. 1 + k/xக்கு இன்ஃபினிட்டி the whole power m/xக்கு இன்ஃபினிட்டி. k/infinity anything by infinity 0வா? 1 + 0 anything by infinity 0. ஓ 1 + 0 the whole power 0 that is என்னது? 1/0 ஆன்சர் என்ன? 1. ஓகேவா? ஃபோர்த் ஒன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2x² + 3 / 2x² + 5 the whole power 8x² + 3. ஓகே, இதை எப்படி சொல்லுவாங்க பாருங்கள். 2x² + 3 2x² + 5 ஆமாம். நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் 2x² காமன் வெளில எடுத்துலாமா? இங்கே 2x² காமன் எடுத்தால் 1 + 3/2x². இங்கே 2x² காமன் எடுத்தால் 1 + 5/2x². இந்த ஹோல் பவர் 8x² + 3 2x² கேன்சல் ஆகிடுமா? அப்போ 1 + 3/2x² டிவைட் பை 1 + 5/2x². ஓகேவா? அடுத்தபடியாக இந்த 3 இருக்குல்லப்பா, இதில் 3 இருக்குண்ணே. ஓகேவா? ஆமாம். இப்போ இதில் தனித்தனியாக எழுதிக்கலாமா? 1 + 3/2x² டிவைட் பை 1 + 5/2x² the whole power 8x² + 3 இருக்குல்ல. இது என்ன ஃபார்முலா இருக்குது? a/m + n இஸ் a/m + n ஃபார்முலா இருக்குது. அப்போ a/m + n a/m × a/n அந்த பவர் தனித்தனியாக எழுதிக்கலாமா? மல்டிப்ளை. அப்போ 8x² × 3. ஓகேவா? படிக்கலாமா? சரி, ஓகே. அடுத்தபடியாக இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 + 3/2x² 1 + 5/2x². இந்த 8x²-ஐ 2x² × 4 பண்ணிக்கலாமா? 2x² × 4. இப்போ 2x² the whole power 4 ஆயிரும். அடுத்து அதே மாதிரி இது அப்படி எழுதிக்கலாமா? ஓகே. அடுத்து எக்ஸ்டென்ஸ் 2x² டென்ஸ் டு இப்போ எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டினா 2x² டென்ஸ் டு என்ன இன்ஃபினிட்டி வரும். ஓகேவா? எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி தேர்ஃபோர் 2x² டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போ இந்த எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி 2x² டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடலாமா? ஓகே. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகேவா? இதுக்கு ஒரு ஈயா. இதுக்கு ஆன்சரு ஈயா. இதுக்கு இதுக்கு வருமா? ஓகேவா? ஆமாம். அப்போ என்ன வரும் பாருங்கள். இப்போ இது e⁴ இங்கே e⁴ இங்கே ஒரு e³ வரும். ஏன்னா 3 இருக்குண்ணே. e⁴k ஆன்சரு. இதுக்கு ஆன்சர் வந்து e⁴k. அப்போது e⁴k அப்படின்னா k இருக்கிறதுல 3 இருக்குது. அப்போ e⁴3. இங்கே e⁴5. அப்போ e⁴3 எடுக்கலாமா? லிமிட் 2x² டென்ஸ் டு 0 1 + 3/2x² the whole power 2x² by லிமிட் 2x² டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 5/2x² the whole power என்னது? 2x² the whole power 4. இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன் என்ன போடுவோம்? இன்ஃபினிட்டி செல் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே என்ன போட்டுக்கோம்? எக்ஸ் போட்டுக்கலாம். என்ன போட்டுக்கலாம்? 2x² எங்கே இருக்கோ அந்த 2x² இடத்துல இன்ஃபினிட்டி போட்டுக்கோம். அப்போது 3/∞ இங்கே 5/∞ வந்துடும். ஓகே. இதுக்கு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் இந்த ஃபார்முலா இருக்குது. லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி 1 + k/x கேக்கு பதிலாக 3 இருக்குது. அப்போ e³ இங்கே e⁴5. அப்போ e³ e⁴5 the whole power 4 3/∞ 0 5/∞ 0. அப்போ மேலே 1 மட்டும் இருக்கும். 1/3 வந்துடும். 1/3 ஆன்சர் 1 தான் வரும். ஓகே. இந்த e⁴3 கீழே வருமா? இப்போ e⁴ -3 e⁴5 × e⁴ -3 e⁴2 மேலே அது 1/e⁴2 the whole power 4 that is 1/e⁴8. ஓகேவா? நெக்ஸ்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + 3/x the whole power x + 2.
தனித்தனியாக எழுதிக்கலாமா? எக்ஸ் தனியாக 2 தனியாக எழுதிக்கலாமா? இப்போ தனித்தனி லிமிட் போடுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்பிடி 1 + 3x ஹோல் பவர் எக்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்பிடி 1 + 3x ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் வரும். இதில் 3 இருக்கா, இந்த ஃபார்முலா இருக்கா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்பிடி 1 + k/x ஃபார்முலா இருக்கா? கேக்கு பதிலாக 3 இருக்குது. அப்போ e⁻3 ஆன்சர் வந்து e⁻k. இப்போ e⁻3 அதுக்கு வந்துடும் e⁻3. இங்கே பாருங்கள் 1 + 3x. இப்போ எக்ஸ்டென்ஸ் இன்பிடி எக்ஸுக்கு இன்பிடி கொடுங்க. 3 இன்பிடியா? 3 இன்பிடினா 0வா? ஸோ 1 + 0 1. அப்போ e³ × 1 தட் இஸ் e³. நெக்ஸ்ட்டு 6th ஒன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin³ x/2 / x³. ஓகே, sin³ x/2 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இந்த x³ இருக்குல்லப்பா, இந்த x³ ஒரு 8ஆல் டிவைட் பண்ணி ஒரு 8ஆல் மல்டி பண்ணிக்கலாமா? x³ ஒரு 8ஆல் மல்டி பண்ணிக்கோ, 8ஆல் டிவைட் பண்ணிக்கோ. அப்போ 8 2³ பண்ணிக்கலாமா? டினாமினேட்டரோட 8 2³ இல்லைன்னா ஏற்கனவே x³ இருப்பா, அப்போ x/2 த ஹோல் க்யூப் பண்ணிக்கலாமா? ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ sin³ x/2 / x/2 த ஹோல் க்யூப். இந்த 2³ இந்த 8 1/8 காமன் வெளில எடுத்துலாமா? 1/8 லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin x/2 / x/2 த ஹோல் க்யூப்னு ஆயிடுதா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. அடுத்து 1/8 sin எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ்டென்ஸ் 0 sin x/2 / x/2 த ஹோல் க்யூப்பா. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 1. அதான் லிமிட் θ → 0 sin θ / θ. θ போல் x/2 இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 1. அப்போ 1³ ஆயிடுமா? 1/8 × 1 தட் இஸ் 1/8. ஓகேவா? அடுத்தபடியாக 7th ஒன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin αx / sin βx. ஓகே, நியூமரேட்டில் ஒரு α(x) மல்டி பண்ணி ஒரு α(x) டிவைட் பண்ணிக்கலாமா? டினாமினேட்டர் அது மாதிரி βx மல்டி பண்ணி βx டிவைட் பண்ணிக்கலாமா? x கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ α/β கான்ஸ்டண்ட்டாக, அந்த கான்ஸ்டன்ட் எங்கே எடுத்துலாம்? வெளியில் எடுத்துலாமா? ஓகேவா? இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். அடுத்து ஓகே, தனித்தனி லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin αx / αx லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin βx / βx கேன்சல் ஆனால் α/β மட்டும் இருக்கா? இப்போ நியூமரேட்டில் இதுக்கு ஆன்சர் என்ன? லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin αx / αx ஆன்சர் 1. லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin βx / βx ஆன்சர் 1. என்ன ஃபார்முலா? லிமிட் θ → 0 sin θ / θ ஆன்சர் 1. அந்த ஃபார்முலா அப்போ α/β ஈக்குவல் டு α/βவா? ஓகே, அடுத்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin tan 2x / sin 5x. ஓகே, இப்போ என்ன முடியும்னா tan 2x sin 2x / cos 2x பண்ணிக்கலாமா? இந்த sin 5x அப்படியே வச்சுக்கோங்க. 2x மேலே கீழே மல்டி பண்ணிக்கலாமா? இங்கே 5x மேலே மல்டி பண்ணிக்கலாமா? ஓகேவா? அப்போ sin 2x / 2x, ஆமாம் 2x / cos 2x. இங்கே sin 5x / 5x × 5x இருக்கா? ஓகேவா? இப்போ தனித்தனியாக லிமிட் போடலாமா? இதுக்கு தனியாக, இது தனியாக. லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin 2x / 2x லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 2x / cos 2x. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 1. அடுத்து இதுக்கு ஆன்சர் என்ன? 1. இதுக்கு ஆன்சர் என்ன? இது அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா இது அப்படியே வருது. லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 2x / cos 2x. இதுக்கு ஆன்சர் 1 வரும். அப்போ 1 × 5x 5x. ஓகே, அடுத்தபடியாக இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு தனித்தனியாக லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 2x / cos 2x × 1/5xன்னு வருமா? x கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ என்ன வருது பாருங்கள், 2/5 × cos 2x. இப்போ x 0 போடுங்க. 2/5 × cos 0வா? cos 0 ஆன்சர் 1. அப்போ 2/5. ஓகேவா? அடுத்தபடியாக 9th ஒன். லிமிட் α → 0 sin α power n / sin α த ஹோல் பவர் m. ஓகே, லிமிட் α → 0 sin α power n / sin α த ஹோல் பவர் n. ஓகே, இப்போ என்ன பண்ணிங்கன்னா நியூமரேட்டில் ஆல்ஃபா பவர் என்னால் மல்டி பண்ணுங்கள், ஆல்ஃபா என்னால் டிவைட் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி டினாமினேட்டரில் ஆல்ஃபாவில் மல்டி பண்ணி ஆல்ஃபா டிவைட் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், இது அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே தான் அப்படி எழுதிக்கலாமா? தனித்தனியாக லிமிட் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியாக லிமிட் எடுத்துக்கலாமா? நியூமரேட்டருக்கு தனியாக லிமிட் α → 0, டினாமினேட்டருக்கு தனியாக லிமிட் α → 0 போட்டுக்கலாமா? ஓகே, அடுத்து நியூமரேட்டரில் தனித்தனியாக மல்டிப்ளிகேஷன் லிமிட் எடுக்கலாம். லிமிட் α → 0 sin α power n / α power n லிமிட் α → 0 α power n டிவைட் பை இங்கே தனித்தனியாக லிமிட் α → 0 sin α / α லிமிட் α → 0 α power m. இதுக்கு ஆன்சர் 1. இதுக்கு ஆன்சரு 1. ஓகே, அப்போ லிமிட் α → 0 α power n டிவைட் பை லிமிட் α → 0 α power m இருக்கா? ஓகேவா? இதை டோட்டலாக ஒரே லிமிட்டாக லிமிட் α → 0 ஆல்பா பவர் n டிவைட் பை ஆல்பா பவர் m எழுதிக்கலாமா?
ஓகேவா? ஆல்ஃபா பவர் n டிவைட் பை ஆல்ஃபா பவர் m எழுதிக்கலாமா? ஓகே, இதில் பாருங்கள். அப்போ ஆல்ஃபா பவர் m மேலே வந்தோமா, ஆல்ஃபா பவர் மைனஸ் எம்மா, அப்போ ஆல்ஃபா பவர் n மைனஸ் எம்னு ஆயிருமா? ஓகே, இப்போது ஆல்ஃபா 0 விட 0 பவர் n மைனஸ் எம்னு ஆயிரும். இதில் கேஸ் 1 எம்மும் n ஈக்குவலாக இருந்தால், எம்மும் என்னும் ஈக்குவல் அப்படின்னா 0 பவர் 0 ஒன்றுன்னு வந்துடும். 0 பவர் 0வா இன்டர்மன் ஃபார்ம், 0 பவர் 0 இன்டர்மன் ஃபார்ம் வந்துடும். கேஸ் 2 m லெஸ் தென் என்ன இருந்தால் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன 0வா? கேஸ் 3 m கிரேட்டர் தென் என்ன இருந்தால் என்னது ஆன்சரு இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ லிமிட் ஆல்ஃபா டென்ஸ் டு 0 ஆல்ஃபா பவர் n மைனஸ் சைன் ஆல்ஃபா பவர் n டிவைட் பை சைன் ஆல்ஃபா த ஹோல் பவர் m. இது இன்டர்மன் ஃபார்ம். இன்டர்மன் ஃபார்ம் m இஸ் ஈக்குவல் டு n, இங்கே 0, m கிரேட்டர் தென் என்ன இருந்தால் ஆன்சர் என்ன இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஆமாம், இன்டர்வல் ஃபார்மு 0 இன்ஃபினிட்டி 3 தான் ஈக்குவல் டு n, லெஸ் தென் n, கிரேட்டர் தென் n. இது இன்டர்வல் ஃபார்மு, இது 0, இது வந்து எனக்கு இன்ஃபினிட்டி அடிக்குது. ஓகேவா? 10th ஒன் பாருங்கள். லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 சைன் இப்போ 0 பவர் 0ங்கிறது என்ன ஃபார்ம்பா? இன்டர்வல் ஃபார்முன்னு. 0 பவர் 0 30 என்னது இன்டர்வல் ஃபார்ம். சரி, m ஈக்குவல் என்ன சைன் ஆல்ஃபா பவர் n, நம்ம 0 பவர் ஆமாம். ஓகே, இன்டர்வல் ஃபார்ம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 சைன் a ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சைன் a மைனஸ் எக்ஸ். ஓகே, அடுத்தபடியாக கொஸ்டின் அப்படி எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ பாருங்கள். சைன் a ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சைன் a மைனஸ் எக்ஸ், இது என்ன ஃபார்ம் இருக்குது? சைன் a ப்ளஸ் பி மைனஸ் சைன் a மைனஸ் பி. சைன் a ப்ளஸ் பி மைனஸ் சைன் a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் a ப்ளஸ் பி டிவைட் பை 2 சைன் a மைனஸ் பி டிவைட் பை 2 ஃபார்முலா. ஓகேவா? 2 காஸ் a ப்ளஸ் பி டிவைட் பை 2 சைன் a மைனஸ் பி டிவைட் பை 2. அந்த ஃபார்ம் போட்டிங்கன்னா 2 காஸ் இந்த ரெண்டு a ப்ளஸ் எக்ஸ் a மைனஸ் எக்ஸ் ஆட் பண்ணுங்கள். இங்கே a ப்ளஸ் எக்ஸ் வந்து a மைனஸ் எக்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் a ப்ளஸ் எக்ஸ்னு ஆயிரும். டிவைட் பை 2 டிவைட் பை எக்ஸா, எக்ஸு மைனஸ் எக்ஸ் கேன்சல், இங்கே a மைனஸ் ஏயும் கேன்சல். அப்போ a ப்ளஸ் a 2a டிவைட் பை 2, இங்கே 2x டிவைட் பை 2 2 கேன்சல் ஆயிரும். 2 காஸ் a சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ்னு வந்து நிற்கும். இதில் 2 காஸ் a எங்களுக்கு கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. அப்போ 2 காஸ் a இன்ட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ்னு ஆயிரும். இதுக்கு ஆன்சர் என்ன 1. அப்போ 2 காஸ் a இன்ட்டு 1 ஆன்சர் என்ன 2 காஸ் a. ஓகேவா? அடுத்தபடியாக 11th ஒன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் a ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b. ஓகே, இதுக்கு என்னோட கொஸ்டின் எடுக்கலாமா? இப்போ இதனுடைய காஞ்சிகளில் மேலேயும் மட்டும் கொடுங்க, இதனுடைய காஞ்சிகளில் மேலேயும் மட்டும் கொடுங்க. ஓகேவா? இப்போ இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ a ப்ளஸ் பி a மைனஸ் பி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயரா. டினாமினேட்டரில் என்ன வரும்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் a. இங்கே மைனஸ் பி ப்ளஸ் பி. அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் பின்னு ஆயிருமா? ஓகே, அடுத்தபடியாக இதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆயிரும். இங்கேயே ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்புறம் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல், b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் போய் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் c வரும். இது மேலே வரும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் பி டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சலாக. இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் b ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் c. இப்போ எக்ஸ்டென்ஸ் 0 போடுங்க. ரூட் ஆஃப் b ஸ்கொயர் ப்ளஸ் b ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் a ரூட் ஆஃப் b ஸ்கொயர்னா b ப்ளஸ் b. இங்கே ரூட் ஆஃப் a ஸ்கொயர்னா a ப்ளஸ் a. அப்போ 2b டிவைட் பை 2a 2 கேன்சல்னா b பை a. ஓகேவா? ஸோ அப்போ கிவன் சம்முக்கு ஆன்சர் என்ன b பை a. ஓகேவா? தேங்க்யூ.